Hi friends, welcome to Exam Quick. நம்ம ஆல்ரெடி ரோமன் நியூமரல்ஸ் அண்ட் ஹிந்து அரபிக் நம்பர் சிஸ்டமில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கொஞ்சம் ரூல்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது ரோமன் நியூமரல் எப்படி நம்ம ஹிந்து அரபிக் நம்பர் சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஹிந்து அரபிக் நம்பரை ரோமன் நியூமரலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 ரூல்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது ரிப்பிட்டிஷன் ரூல், அடிஷன் ரூல் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரூல் அப்படி பார்த்துருந்தோம். அதில் சப்ட்ராக்ஷன் ரூலில் ஒரு 3 கண்டிஷன் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அதில் 4 கண்டிஷன்ஸ் வரும். அதில் 3 தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு கண்டிஷன் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ அந்த கண்டிஷனை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரோமன் நியூமரல் வீடியோவில் ஃபீல் பண்ணியிருந்தாங்க டவுட் கேட்டு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்போம். அதாவது ரோமன் நியூமரல் ஃபஸ்ட் பார்ட்டில் சப்ட்ராக்ஷன் ரூலில் இந்த 1, 2, 3 இந்த 3 ரூலும் பார்த்துருப்போம். இந்த 4th ரூல் பார்த்துருக்க மாட்டோம். இது ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த 4th கண்டிஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எதெல்லாம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணலாம், அதாவது அந்த நம்பர்லேருந்து எதெல்லாம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணலாம், எதை சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரூல் தான் இந்த 4th கண்டிஷன் சொல்லும். அதாவது ஒன்லி 2 symbols எக்ஸப்ட் VL and D கொடுத்துருக்காங்க. அந்த VL and D அப்படிங்கிறது இந்த செகண்ட் கண்டிஷனில் உள்ளது. ஓகே, ஒன்லி 2 symbols which are lesser than and closer to a symbol should be used for subtracting. அதாவது இப்போ ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 100 எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 100லேருந்து எந்த நம்பரெல்லாம் நான் சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 100க்கு பக்கத்தில் 100 விட கம்மியாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ். ஸோ 100க்கு பக்கத்தில் 100 விட கம்மியாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் இதெல்லாம் 10ம் 50யும். இந்த 10, 50 இதில் ஏதாச்சும் நம்பரை தான் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுக்க முடியும். அதில் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, VLD இந்த மாதிரி சிம்பிள்ஸோட வேல்யூஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். VLD 5ஓட செட்டு. ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்போம். ஓகே, அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ சப்போஸ் 100லேருந்து ஏதாவது நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா L எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம எதை தான் எடுத்தாகணும்? 10 மட்டும்தான். ஸோ 100லேருந்து நம்ம 10 மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கணும். VE எடுக்கக்கூடாது, I எடுக்கக்கூடாது, L எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதான் அந்த 4th ரூல். அதே மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 500லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் நம்பர்ஸ் நான் செலக்ட் பண்ணலாம்? 100 and 50 இந்த ரெண்டும் செலக்ட் பண்ணலாம். ஆனால் நான் இதில் 50யே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த செகண்ட் கண்டிஷன் படி 50 நான் எடுக்கக்கூடாது, 5ஓட செட்டு எடுக்கக்கூடாது. ஸோ 500லேருந்து நான் 100 தான் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுதான் இந்த 4th கண்டிஷன். அண்ட் டவுட்டு கேட்டிருந்தது இது ரிலேட்டடாக தான் கேட்டிருந்தாங்க. அதாவது 49க்கு எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது 49 எடுத்துக்கோங்க. 49 எப்படி எழுதலாம்? 50 - 1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஆனால் நம்ம இப்போ பார்த்த அந்த ரூல் படி, அதாவது சப்ட்ராக்ஷன் ரூலில் 4th கண்டிஷன், அதில் 50லேருந்து நீங்கள் ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் 50 விட கம்மியான 2 நம்பர்ஸ் இதை தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, V எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ தான் நான் எதை தான் எடுத்தாகணும்? 10. சரியா? ஸோ அப்போது நான் 50 - 1 இது நான் எடுக்கக்கூடாது. ஸோ 50 மைனஸ் எந்த நம்பர் எடுக்கணும்? 10 தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் 49ஐ வேறு மாதிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 49 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 40 + 9 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இங்கே 40 இருக்குது. 40க்கு நமக்கு ஏதாச்சும் சிம்பிள் இருக்கா? சிம்பிள் கிடையாது. ஸோ 40ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 40 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 50 - 10. ஓகேவா? ஸோ 50 - 10 நெக்ஸ்ட் இந்த +9. ஸோ இப்போ 49 நமக்கு கிடச்சிட்டு. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம். சப்ட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய நம்பரோட சிம்பிள் ஃபஸ்ட்டு போடணும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பரோட சிம்பிள் ரெண்டாவது போடணும். ஓகேவா? ஸோ இப்போது செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 10. ஸோ 10ஓட சிம்பிள் என்ன? X. ஸோ அதை ஃபஸ்ட்டு போடணும். அண்ட் 50ஓட சிம்பிளை அது நெக்ஸ்ட்டு போடணும். ஓகேவா? ஸோ 50ஓட சிம்பிள் என்ன? L. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9. ஓகே, 9ஓட சிம்பிள் IX.
இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ 49க்கு ரோமன் நியூமரலில் XLIX இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 495 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 495 எப்படி எழுதலாம்னா 500 - 5ன்னு எழுதலாம். ஓகே, ஆனால் 500 பக்கத்தில் 500லேருந்து ஒரு நம்பர் நான் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா 500லேருந்து எதெல்லாம் செப்பரேட் பண்ணலாம், 100 ஆர் 50. இதில் வந்து 50 நான் செப்பரேட் பண்ணக்கூடாது பேஸ்ட் ஆன் செகண்ட் கண்டிஷன். ஸோ வேறு இதை தான் நான் செப்பரேட் பண்ண முடியும், 100 தான் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ 495 நான் 500 - 5 அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வேறு எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 495 400 + 90 + 5. ஓகேவா? இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, இப்போ 400 எப்படி எழுதலாம்னா 500 - 100ன்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே, இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 90 எப்படி எழுதலாம் 100 - 10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5. ஓகே, இப்போ நம்ம இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் சிம்பிள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இங்கே சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ சிம்பிள் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 100ஓட சிம்பிள் C, 500ஓட சிம்பிள் நெக்ஸ்ட் எழுதணும், 500ஓட சிம்பிள் D. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து 10ஓட சிம்பிள் ஃபஸ்ட் எழுதணும், நெக்ஸ்ட் வந்து 100ஓட சிம்பிள் போடணும். 10ஓட சிம்பிள் X, 100ஓட சிம்பிள் C, நெக்ஸ்ட் வந்து 5. ஓகே, அப்போ 495க்கு ரோமன் நியூமரில் CDXCV இதான் வந்து ரோமன் நியூமரில் சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுட் கேட்டவங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இன்னும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.